சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது யோக பலத்தின் மூலம் முழு படைப்பினையும் பாவனமாக ஆக்க வேண்டும். யோக பலத்தினால்தான் மாயை மீது வெற்றியடைந்து உலகத்தை வென்றவராக ஆக முடியும். நீங்கள் ஒரு தந்தையை அறிந்து கொள்வதாலேயே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விடுகிறீர்கள். சிருஷ்டி நாடகத்தில் நமக்கு முக்கிய பாகம் உள்ளது என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். கோரமான இருள் ஏற்படும் பொழுது நான் வருகிறேன். நாள் தேதி ஒன்றுமில்லை. இச்சமயத்தில் பக்தியும் தமோபிரதானமாக உள்ளது. அரைக்கல்பம் எல்லையில்லாத பகலாகும். மூலவதனத்தில் இருக்கும் பொழுது ஆத்மாவிற்கு நிழல் போன்ற சூட்சும சரீரமும் இல்லை. எலும்பு சதையின் உடலும் இல்லை. இந்த விஷயங்களை எந்த ஒரு மனிதரும் அறியாமல் உள்ளார்கள். புதிய படைப்பு ஒன்றும் படைப்பது இல்லை. மீண்டும் புதுப்பித்து விடுகிறார், அவ்வளவே. இரவு ஒழிந்து விடுகிறது. பிறகு ஞானம் வாழ்ந்து விடுகிறது. இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டு. ஆஸ்தி தந்தையிடமிருந்துதான் கிடைக்கிறது, தாயிடமிருந்து அல்ல. இவரை மம்மா என்றும் கூறுகிறார்கள். மம்மா என்றால் தாய். இவரை நினைவும் செய்ய வேண்டியதில்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் கூட சிவனின் குழந்தைகள் ஆவார்கள். தந்தையும் கூறுகிறார், எனக்காக இருப்பவர்கள் குழந்தைகளாகிய நீங்கள்தான். கர்மம், அகர்மம், விகர்மத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறேன். ஸ்ரீமத் படி நீங்கள் இந்த 5 விகாரங்கள் மீது வெற்றியடைகிறீர்கள். வெற்றி அடையுமாறு செய்விக்க தந்தை வந்துள்ளார். உங்களுக்கு தூய கர்வம் இருக்க வேண்டும். நீங்கள் மன்மனாபவ என்பதின் ஆதாரத்தில் சைலன்ஸ் மூலமாக ஜகத்ஜீத், அப்படியென்றால் உலகத்தை வென்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். தேகத்துடன் சேர்த்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உள்ள பற்றை நீக்கிவிடுங்கள். இது சிவஞான யக்ஞம் ஆகும். இதில் நீங்கள் உடல், மனம், பொருள் அனைத்தையும் ஸ்வாஹா, அதாவது அர்ப்பணம் செய்துவிடுகிறீர்கள். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது நமது வீட்டிற்குச் செல்ல வேண்டி உள்ளது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. பரமாத்ம தந்தை, சிவபாபா ஆத்மா நான். எனது சூட்சம இந்திரியங்கள், மனம், புத்தி, சன்ஸ்காரம் உங்களுடன் ஒருங்கிணைத்து உங்கள் தொடர்பில் நினைவில் நிலைத்திருக்கிறேன். தங்களை சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் என்று கூறி மாயையின் பிரவேசத்தில் பிரபாவத்தில் வந்ததை உணர்ந்து, நாடக அனுசாரத்தில் நடந்திருந்தாலும் செய்துவிட்ட தவறுக்காக தங்களிடம் பணிவோடு மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். எனது பாவ கர்மங்களின் துவக்க நிலையைக் கண்டறிந்து தந்தை உங்களிடம் ஒப்படைத்துவிட்டு விடுபட்ட நிலையை அடைந்துவிட்டேன். பக்தி தமோபிரதான நிலைக்கு வந்து கோரமான இருள் சூழும்போது தாங்கள் சிருஷ்டியில் அவதாரம் தருகிறீர்கள். சிருஷ்டியை புதுப்பித்து குழந்தைகளுக்குத் தருவதற்காக ஞானம் தந்து வாழ வைத்துள்ளீர்கள். உங்களுக்காக இருப்பவர்கள், குழந்தைகள் நாங்கள்தான். கர்மம், அகர்மம், விகர்மம் ரகசியங்களை ஊட்டி புரிதல் கொடுத்து சதோ பிரதான நிலையை உள்ளுணர்வுக்குள் சேர்ப்பித்து அனைத்தையும் வெற்றி கொள்ளும் மார்க்கத்தின் ஸ்ரீமத் மன்மனாபவ மகாமந்திரம் அளிப்பது அனைத்துமே அன்பு கடலின் உயர்ந்த உள்ளம் என்பதை அனுபவபூர்வமாக உணர்கிறேன். பற்று, பந்தனம் நீங்கியபடி உள்ளதை உணரும் சுகத்தின் வலிமை எல்லையற்றதாகி உள்ளது. தாங்கள் ஏற்றிய சிவஞான யக்ஞத்தில் உலகாய நிலையில்லாதவற்றை அர்ப்பணம் செய்து உங்களை அடையச் செய்யும் மகா பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அமைதியின் பிரபாவம் தூய்மையில் பிரதிபலிக்கச் செய்கிறது தந்தையே. பிற புரிமையாக கிடைத்த சுய தர்மம் ஒவ்வொன்றிலும் நிலைத்திருந்து குணங்கள்
பண்புகள், சக்திகள் நிரம்பச் செய்து கொள்வது எல்லையற்ற திருப்தியிலும் மகிழ்ச்சியிலும் என்னை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. திட நம்பிக்கை, ஏகாந்த நிலை, உள்நோக்குப் பார்வை, திருஷ்டி, விருத்தி, சங்கல்பம் நடத்தையில் வலிமையாக பிரதிபலித்து தந்தை பரமாத்மாவை அனைத்து ஆத்மாக்களுக்கும் அறிமுகம் தந்து தந்தை பக்கம் கவர்ச்சிக்க செய்கிறது. அரியதோர் சந்தர்ப்பத்தையும் அதிசயம் நிரம்பப் பெற்ற ஆத்மா என்னை எல்லையற்ற உயர்த்தில் சேர்ப்பித்து அழகு பார்க்கும் என் பரமாத்ம சிவதந்தையிடம் சம்பூர்ண சமர்ப்பணம். நன்றிகள் பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.